ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்னதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி நம்ம போன வீடியோவில் சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராமில் எப்படி சிம்பிளாக ஒரு மெசேஜ் எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு இன்புட்டாக கொடுத்து ஒரு அவுட்புட் எப்படி எடுக்கிறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, வழக்கம் போல் நம்மளுக்கு என்ன சாஃப்ட்வேரு, இந்த டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் சாஃப்ட்வேரை நம்ம பயன்படுத்துகிறோம். முதல்ல அந்த டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் அந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த பேஜ் ஓப்பன் ஆகுது. அதனால ஸ்டார்ட்டை கிளிக் பண்றேன். இப்போ எனக்கு என்ன ஆகுது, இந்த மாதிரி பிளாங்க் பேஜ் ஓப்பன் ஆகும், இல்லை ஆல்ரெடி லாஸ்ட்டாக போட்டு வச்சிருக்க ப்ரோக்ராம் ஓப்பன் ஆகும். இப்போ என்ன பண்ணுறேன், ஃபைலில் போயிட்டு ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருந்துட்டு ஓப்பன் அப்படின்றத கொடுக்குறேன். இதில் நான் இன்புட் அப்படின்றதான் அந்த ப்ரோக்ராம் நேம் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் அப்படின்றத கொடுக்குறேன். இப்போ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதில் ஒரு அடிஷன் ப்ரோக்ராமை நான் இதில் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ அதுக்காக வழக்கம் போல என்ன பண்ணணும், நம்மளுக்கு ஹெட்டர், அதாவது லைப்ரரி ஃபைல் நமக்கு தேவை. முதல்ல லைப்ரரி ஃபைலை கால் பண்ணாதான் அந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ரேஷனோ அல்லது ஒரு ஆக்ஷனோ நடக்கும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா முதல்ல இந்த லைப்ரரி ஃபைலை முதல்ல கால் பண்றேன். கால் பண்ணதுக்கு அப்புறம் நான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்றேன் அப்படின்னா, முதல்ல அதுக்காக என்ன பண்றேன், ஹேஷ் இன்க்ளூட் IO stream .h ஹேஷ் இன்க்ளூட் conio.h அப்படின்ற 2 லைப்ரரி ஃபைலை நான் கால் பண்றேன். கால் பண்ணிட்டு நான் இதுலயும் நான் போன ப்ரோக்ராம் நிறைய வாய்டுன்றதான் நான் வச்சிருக்கேன். ஸோ இந்த பிரேசஸ் எல்லாம் கொஞ்சம் கீழே கொண்டு வந்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு ப்ரோக்ராம் நமக்கு கொஞ்சம் தெளிவா தெரியும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன், கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் நான் பண்றேன். ஸோ நம்ம எதை இன்புட்டா கொடுக்குறோம், எந்த மெசேஜை நம்ம பிரிண்ட் பண்ண சொல்லி சொல்றோம், ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு அப்பதான் கொஞ்சம் தெளிவாக தெரியும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன், ஸோ நம்ம தெளிவா தெரியணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்றேன், ஸோ இது மாதிரி இதெல்லாம் நான் கொஞ்சம் சில சேஞ்சஸ் மட்டும் நான் பண்றேன். ஸோ வழக்கம் போல பார்த்தீங்கன்னா வாய்ட் மெயின் அப்படின்ற நம்ம கொடுக்குற தொட்டு இந்த ரிட்டர்ன் 0ன்றது நம்ம கொடுக்கணுன்ற நெசசரி கிடையாது. ஸோ அதனால நான் ரிட்டர்ன் 0 அப்படின்றத நான் கொடுக்கல. அப்புறமேல என்ன பண்றேன், நான் இன்புட் கொடுத்து நான் இன்புட் வாங்க போறேன். அது நான் என்ன டைப்ல இருக்க போகுதுன்னா இன்டிஜர் டைப்ல இருக்க போகுது. ஸோ அதுக்காக நான் இந்த இன்டிஜர் டைப்ல இருக்கு அப்படின்றத விட்டு நான் என்ன பண்றேன், முதல்ல int அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ அதுக்காக நம்ம int கொடுத்துட்டு நம்ம கொடுக்குற வேரியபிள் நேம் நம்ம அந்த இன்ட்டுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும்ல, அது என்ன இது அப்படின்ற கொடுக்கறதுக்காக ஒரு வேரியபிளை நான் டிக்ளேர் பண்றேன். அந்த வேரியபிள் நீங்க as it is யுவர் ஓன் விஷ் தான், நீங்க அதை நீங்க எப்படி வேணாலும் நீங்க டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், x1 and y1 அப்படின்னு நான் டிக்ளேர் பண்றேன். டிக்ளேர் பண்ணிட்டு நான் டெர்மினேட்டட் பை செமிகோலன், எப்பவுமே ஒரு இது நம்ம பண்ணதுக்கு அப்புறம் மேல ஸ்டேட்மெண்ட் எழுதுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், ஷுட் பி டெர்மினேட்டட் பை செமிகோலன் அப்படின்றத வைக்கணும். ஸோ செமிகோலன் வச்சிடுறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன், அடிஷன் ப்ரோக்ராம் தான் போட போறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன்னா int sum அப்படின்றத கொடுக்குறேன். கொடுத்துட்டு வழக்கம் போல நம்ம அந்த பழைய ப்ரோக்ராம்லாம் நம்ம போட்டதெல்லாம் நமக்கு erase பண்ணணும் அப்படின்ற கண்டிஷன்ல நம்ம என்ன பண்ணிடுறேன், இந்த கிளியர் ஸ்கிரீன் அப்படின்றத கொடுக்குறேன். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத நம்ம சொல்லணும்ல, அதுக்காக என்ன பண்றேன், coutல enter the x1 நம்பர், x1க்கு நம்பர் ஏதோ ஒரு நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறேன். அதுக்கப்புறமா அது எப்படி இருக்கணும், டபுள் கோட்ஸ்குள்ளார இருக்கணும். அந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் செப்பரேட்டட் பை செமிகோலன் அப்படின்றத கண்டிப்பா கொடுக்கணும்.
நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறேன்? இப்ப சொல்லிட்டேன். இப்ப நான் இன்புட் வாங்கணும். சோ அதுக்காக நான் என்ன பண்றேன்? Cn அப்படின்றத பயன்படுத்துறேன். இந்த ஏரோவ நல்லா பாத்துங்க. Coutக்கு எப்படி வந்து ஏரோ குடுக்கணும்? Cnக்கு எப்படி ஏரோ குடுக்கணும்? அப்படின்றத கொஞ்சம் தெளிவா பாத்துங்க. ஏன்னா இந்த தவறும் வந்து காமனா செய்யக்கூடிய தவறுகள். நம்ம ப்ரோகிராம் போடுறப்பயும் சரி, பிராக்டிகல் அப்பயும் சரி, நம்ம வந்து சின்டாக்ஸ் அதாவது வந்து இந்த இத கொஞ்சம் கொடுக்கிறது வந்து தப்பா குடுத்துட்டோம்னா, நமக்கு வேலை செய்யாது. எரர் வரும். சோ அதனால எந்த ஏரோ யூஸ் பண்றோம் அப்படின்றத தெளிவா பார்த்துக்கிட்டு, அந்த ஏரோவ கரெக்ட்டா பயன்படுத்துங்க. இப்ப அதே இது வந்து பார்த்தீங்கன்னா, அவுட் அப்படின்ற குடுக்குறப்ப, மூக்குப்பகுதி கூரான பகுதி வந்து முன்பக்கம் அந்த அவுட் பக்கமும், நம்ம குடுக்குற சென்டென்ஸ் பக்கம் வாய் பக்கமாவும் இருக்கு. இதுதான் இந்த இது. 2வதுல சிஎன் இன்புட் நம்ம வந்து வாங்குறோம். சோ அதுக்காக வந்து சிஎன்னு குடுத்து ஏரோ அந்த வாய் பக்கம் பெருசாவும், சின்ன பக்கம் ஸ்மாலாவும் குடுத்துடுறேன். அதுல அந்த x1 அப்படின்றத அத குடுக்குறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி செகண்ட் ஸ்டேட்மெண்ட் குடுக்குறேன். ஏன்னா அடிஷன் ப்ரோகிராம் பண்றத விட்டு, அடிஷன் பண்ணணும்னா 2 நம்பர வச்சு தான் நம்ம அடிஷன் பண்ண முடியும். 1 நம்பர வச்சு நம்ம அடிஷன் பண்ண போறதில்ல. சோ அதனால அடிஷன் ப்ரோகிராம் பண்றப்ப, நம்ம வந்து என்ன பண்றோம்? இன்னொரு ஸ்டேட்மெண்ட் அதே மாரி எழுதிட்டு, முதல்ல x1ன்ற இது வந்து வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து y1 அப்படின்னு டிக்ளேர் பண்ணிருக்கேன். சோ y1ன்றத நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இப்ப கீழ வந்து நம்ம அடிஷன் பண்றத விட்டு நம்ம அடிஷனுக்கு ஃபார்முலா எழுதணும். அதுக்கு வந்து என்னது? சம் இஸ் ஈக்குவல் டூ x1 பிளஸ் x2 வந்து y1 அப்படின்றத குடுக்குறேன். முதல்ல அது மாரி இன்ட் சொல்றப்ப மேலேயே சொன்னனா இல்லையான்னு தெரியல. சோ அதனால நான் திரும்ப இன்னொரு தடவ சொல்றேன். இன்ட் சம் அப்படின்றத குடுக்குறோம். ஏன்னா இப்ப வந்து அடிஷன் ப்ரோகிராம் பண்ண போறோம். அந்த சம்முக்கு பதிலா நீங்க வந்து இப்ப ஏனோ, பினோ, இசட்னோ ஏதோ ஒரு வேல்யூ குடுத்து கூட நீங்க பண்ணிக்கலாம். ஆனா என்னத்த நம்ம வந்து அங்க வேரியபிளா டிக்ளேர் பண்றோமோ, அதுதான் கீழயும் வரணும். இப்ப மேல நான் சம்மன் குடுத்ததுக்கு கீழ சம்மன் குடுத்திருக்கேன். எந்த இடத்துல குடுத்திருக்கேன்னா, இந்த இடத்துல. சோ இங்க என்ன குடுக்குறோமோ, அதே தான் அவுட்புட்ல இங்க காமிக்கணும். ஓகேவா? அவுட்புட்ல பிரிண்ட் ஆகி நமக்கு வரக்கூடிய ரிசல்ட் இந்த இடத்துல வரும். இப்ப என்ன பண்ணணும்? ஆஸ் யூசுவல் வந்து முதல்ல ஃபைல சேவ் பண்ணணும். F2 பிரஸ் பண்ணி நான் ஃபைல சேவ் பண்ணிட்டேன். இப்ப வந்து நான் என்ன பண்ண போறேன்? கம்பைல் பண்ண போறேன். எப்போ சின்ன சேஞ்சஸ் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணணும்னு நம்ம இப்ப தெரிஞ்சிருக்கோம். கம்பைல் பண்ணணும். அதுக்கு வந்து என்ன ஷார்ட்கட்? ஆல்ட் பிளஸ் வந்து F9 அப்படின்றத தான் வந்து ஷார்ட்கட். சோ ஆல்ட் பிளஸ் F9 பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆகுது? வார்னிங் ஏதாவது இருக்கா? எரர் ஏதாவது இருக்கா? அப்படின்றத ஷோ பண்ணும். இப்ப வந்து இந்த ப்ரோகிராம்ல எந்த வார்னிங்கும், எந்த எரருமே இல்ல. சோ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து இப்ப ரன் பண்ணலாம். சோ ரன் பண்ணலாம் அப்படின்றத விட்டு நான் என்ன பண்றேன்? சோ இப்ப எனி கீன்றத விட்டு நான் எனி கீய பிரஸ் பண்ணி நான் முதல்ல இது பண்ணிக்கிறேன். இப்ப என்னது? கண்ட்ரோல் பிளஸ் F9 அப்படின்னு பிரஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன ஆகுது? என்டர் எக்ஸ் நம்பர். எக்ஸ்க்கு என்ன நம்பர் குடுக்குறீங்க அப்படின்னு கேக்குது. சோ அதுக்கு வந்து நான் 50 அப்படின்னு குடுத்துட்டு என்டர நான் கிளிக் பண்றேன். என்டர் கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன கேட்கணும்னா, இப்ப y1 ஓட வேல்யூ வந்து எனக்கு நீ குடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குது. y1க்கும் நான் 25 அப்படின்னு குடுத்துட்டு, என்டர நான் பிரஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும்னா, சம் பண்ணி அதாவது அடிஷன் பண்ணி நமக்கு வந்து ரிசல்ட் வந்து 75 அப்படின்றத நமக்கு ரிசல்ட்டா பிரிண்ட் பண்ணும். சார் 2 நம்பர் தான் நான் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். சம்ன்னு சொன்னீங்க. சோ அதனால நான் வந்து 2 நம்பர நான் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். அதனால பிரிண்ட் ஆச்சு அப்படின்றத நம்ம சொன்னோம். இப்ப இல்லைங்க. நான் வந்து என்ன பண்றேன், ஏதாவது ஒண்ண மட்டும் வச்சு கூட நான் பிரிண்ட் பண்ணலாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, பண்ணலாம். அதுக்காக நான் வந்து என்ன பண்ணலாம்னா வந்து, நம்ம எப்படி வந்து நம்ம சில வந்து நம்ம எப்படி வந்து கமாண்ட் லைன் யூஸ் பண்ணோமோ,
அதே மாதிரி கமாண்ட் லைனை பயன்படுத்தி நம்ம வந்து அதை பயன்படுத்திக்க முடியும். நான் வந்து இந்த லைனை நான் கமெண்ட் பண்றேன். அதான் வந்து நம்ம கமாண்ட்லயே நம்ம வந்து பார்த்துருக்கோம். சிங்கிள் லைன் கமாண்ட், மல்டி லைன் கமாண்ட்னு நம்ம வந்து இந்த சீலயே பார்த்துருக்கோம். அதே இதுதான் நம்ம இங்கேயும் பண்ண போறோம். அதுக்காக நான் சிங்கிள் லைன் கமெண்ட் பண்ணல, நான் மல்டி லைன் கமெண்ட் தான் பண்ண போறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிடுறேன், ஸ்லாஷ் போடுறேன், ஸ்டாரை ப்ரெஸ் பண்றேன், எது வரைக்கும் கமெண்ட் பண்ணணுமோ அது வரைக்கும் நான் கமெண்ட் பண்றேன். நான் இது வரைக்கும் தான் கமெண்ட் பண்ண போறேன். ஸோ அதனால இது வரைக்கும் நான் வந்து கமெண்ட் பண்றேன். இப்ப நான் இது பண்ணிட்டேன், கமெண்ட் பண்ணிட்டேன். பண்ணிட்டு இப்ப நான் வந்து எதை வந்து பிரிண்ட் பண்ண போறேன், எக்ஸுக்கான வந்து x1க்கான வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன், நான் ஒரு 100 லைன் வந்து எக்ஸ்ட்ரா எழுதணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன், இதே இதை காப்பி பண்ணிக்கிறேன். எடிட்ல பண்ணி இப்போ எடிட்ன்றது போனீங்கன்னா காப்பி அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வச்சு என்டர் கொடுத்துட்டு திரும்ப வந்து எடிட்ல போயிட்டு பேஸ்ட் அப்படின்றத கொடுங்க. இன்சர்ட் ஆயிடும். ஆனதுக்கப்புறம் நான் இந்த லைனையுமே வந்து நான் என்ன பண்ணிடுறேன், கமெண்ட் பண்றேன். இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியணும், 2 கமெண்ட் லைனும் நான் எப்படி போடுறேன் அப்படின்னு டிஃபரன்ஸ் தெரியணுன்றதுட்டு நான் இந்த இதை மட்டும் நான் என்ன பண்றேன், சிங்கிள் லைன் கமெண்ட்ல போடுறேன். இப்போ இது சிங்கிள் லைன் கமெண்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் எதை பிரிண்ட் பண்ண போறேன், x1 பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ அதனால இந்த இடத்துல x1 நான் கொடுத்துட்டு முதல்ல என்ன பண்ணணும், ஃபைலை சேவ் பண்ணணும். F2 ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிடுறேன். வழக்கம் போல என்ன பண்ணணும், கம்பைல் பண்ணணும். Alt + F9 கொடுத்து கம்பைல் பண்ணிடுறேன், எந்த எரரும் இல்லை. இப்போ ரன் பண்ண போறேன். கண்ட்ரோல் ப்ளஸ் வந்து F9 பயன்படுத்தி இது பண்றேன். இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா வந்து நம்பரை என்டர் பண்றேன். ஸோ இப்போ வந்து நான் இங்க 10ன்னு நான் கொடுக்குறேன். இப்போ வந்து என்ன ஆகும்னா சம்ன்றது வந்து வருது. ஏன் சம்னு வருதுன்னா நான் ஒரு மிஸ்டேக் பண்ணேன். என்ன மிஸ்டேக் பண்ணேன்றது தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல சம்மன் கொடுத்தனே தவிர இங்க x1ஓட வேல்யூ x வேல்யூன்னு கொடுக்கணும். இதுல x1 வேல்யூ அப்படின்றத வேல்யூ அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வழக்கம் போல சேவ் பண்ணிடணும். சேஞ்ச் பண்ணதோட கம்பைல் பண்ணணும். Alt + F9 கொடுத்து கம்பைல் பண்றேன். கண்ட்ரோல் + F9 ப்ரெஸ் பண்ணி நான் என்ன பண்றேன், ரன் பண்றேன். ஸோ இப்போ வந்து நான் 20 கொடுக்குறேன் டிஃபரன்ஸ் தெரியறதுக்காக. இப்போ x வேல்யூ இஸ் இப்போ 20 கிடைச்சிருது. இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து இந்த டபுள் கோட்ஸ்ல கொடுக்கறதுல நம்ம வந்து என்னதான் நம்ம கொடுத்தாலும் அதை அப்படியே தான் டிஸ்பிளே பண்ணணும். அதுல எந்தவித எரரையும் எடுத்துட்டு வராது. ஸோ அதனால நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல தான் ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். அதாவது வந்து டபுள் கோட்ஸ்ல கொடுக்கறது எதுவுமே எரர் வராது. நம்ம வந்து இந்த கொடுக்குறோம் பாருங்க, இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் டிக்ளரேஷன் நம்ம பண்றோம்ல, நம்ம இந்த டிக்ளரேஷன் பண்ற இடத்துல தான் வந்து நமக்கு சில தவறுகள் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஸோ இதனோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து இன்னொரு ப்ரோக்ராமை நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.